முத்துமாரியம்மன் மகளிர் முன்னேற்ற சங்கத்தோட கோரிக்கைங்க இது. அதனால தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுக்கா வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் அகராதிப்பட்டினங்கிற ஊரில் முத்துமாரியம்மன் கோவில் பல வருடங்களாக இருக்குது. 3 தலைமுறைகளாக நாங்கள் அம்மனை வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த கோவிலில் பக்கத்தில் இருக்கிற சிலர் ஆக்கிரமிப்பு செஞ்சு எங்களை அடாவடியில் ஈடுபடுறாங்க. இது எப்படின்னா, அகராதிப்பட்டினம் சர்வே நம்பர் 128 அண்டு 129 தரிசு நிலத்தை எடுத்து 28 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழக அரசு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் சார்பாக 118 மனைகளாக பிரித்து மைய சாலையை இணைத்து பொது பாதையை அமைத்து பயனாளிகளுக்கு கொடுத்தாங்க. இதில் 117 மனைதாரர்களும் கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்த வழியில் தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தங்கம் என்பவர் ஒருவர் மட்டும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த மறைச்சி பாத்ரூம் கட்டிக்கிட்டு முத்துமாரியம்மன் கோவில் நிலத்தில் வழியில் தான் நாங்கள் பாதை அமைச்சு நாங்கள் போவோம் அப்படின்னு அடாவடியில் எங்ககிட்ட ஈடுபடுறாங்க. இதன் சார்பாக நாங்கள் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போராடி எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தோம். அதுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் இருந்தே இந்த ஆக்கிரமிப்பை அகற்றித்தர உத்தரவிட்டிருக்கோம் அப்படின்ற பெட்டிஷன் தாசில்தாருக்கு போனது. ஆனால் தாசில்தார் அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கவே மாட்டோம், அகற்ற மாட்டோம்னு ரொம்ப பிடிவாதமாக சொல்லாரு. ஒருதலை பட்சமாகவே போகும்போதெல்லாம் எங்ககிட்ட பேசி எங்களை ரொம்ப இழிவாக நடத்திட்டாரு. எங்கள் முத்துமாரியம்மன் மகளிர் முன்னேற்ற சங்கத்து சார்பாக நாங்கள் போய் தாசில்தாரை பார்க்கும்போது எங்களை அவமானப்படுத்தி அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அதனால் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த ஆக்கிரமிப்பை மீட்டெடுத்து அகற்றி கொடுக்கணும். அதுவும் தாசில்தார் இங்கே முன்னாடியே எங்கள் முன்னாடியே அதை பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே தான், ஏன்னா சுற்றி பொங்கல் வைக்கிறதுக்கோ எங்களுக்கு கோவில் விசாலமாக இடம் வேணும். எங்கள் தலைமுறைகள் வளர வளர இடம் பத்தலைங்க எங்களுக்கு. அதனால நாங்கள் கேட்குறோம். ஒருத்தர் இல்லை, நாங்கள் ஊரே சேர்ந்து கேட்குறோம். ஆனால் இவர் எப்போவுமே எந்த இடத்துல போனாலும் ஒருதலை பட்சமாகவே தான் எங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சது. இதை நாங்கள் ஒரு 2 ஆண்டுகளாகவே நாங்கள் இதுக்கு போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் எப்படி அவர் இத்தனை பேர்த்த நாங்கள் போய் நிற்கும் போது நீங்கள் வராதீங்க வெளியே போங்கன்னு சொல்கிறாரு. அவர் எப்படி இந்த ஆக்கிரமிப்பை அவர் அகற்றி தரணுங்க. எங்களுக்கு கோவில் விசாலப்படுத்துறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை அவர் செஞ்சு தரணும். நாங்க போராட்டத்தை தொடர மாட்டோம். என்ன பண்ணாலும் நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம். முத்துமாரியம்மன் சங்கம் சார்பாக தான் பானுப்பிரியா, நந்தினி,